ஆக்சுவலா நல்லா அரைச்சிட்டாங்க. கிரைண்டர்ல போட்டு அரைப்பாங்களோ? இல்ல, வாயில போட்டு அரைச்சிரும். இன்னொரு கிலோ கூட எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. யாரு 6 போட்டுருங்க. அவன் ராசியன் நம்பர் 6, அதனால 6 போட சொல்லுங்க. பேரு டொமேட்டோ கோழி. டொமேட்டோ கோழிடா, கோழி கிடையாது. டொமேட்டோ கோழி, தந்தூரி கோழின்ட்டு. இது மேல கம்மி பண்ண மாட்டாங்களாம். அவங்களுக்கே ஒன்றும் கிடைக்காதான். 10 ரூபா தான் கிடைக்குமா? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்றது. தண்ணி போட்டுறணும். என்னங்கய்யா? தண்ணி போட்டுறணும். தண்ணிய போட்டா ஐயா, என் தெய்வமே. மீன் இறந்துச்சுன்னா ஒரு 8 நாள் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாரு. கரெக்ட்டுங்களா? பர்ச்சேஸ் முடிச்சு நம்ம செட்டப் அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிங் கண்டென்ட் வாங்கிக்கலாம். கண்டென்ட்டா? ஐடிங் ஸ்பாட். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ கைஸ், நாங்கள் இன்றைக்கி கொளத்தூர் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, லாஸ்ட் டைம் வந்து இவங்க வீட்டில் டேங்க் செட்டப் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி செட்டப்பு பிரித்திகா வந்து கேட்டாங்க. பிரித்திகா யாருன்னா ஓமோட குழந்தை. அவங்க வந்து மாமா எனக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, என்னென்ன ஃபிஷ் வேணும்? என்னென்ன கலரில் வேணும் ஃபிஷ்? எந்த கலரும் ஓகே உங்களுக்கு? கம்யூனிட்டி டேங்கா ஓகேவா? கம்யூனிட்டி டேங்க்னா எல்லா ஃபிஷ்ஷும் ஒண்ணா இருக்க மாதிரி கலரா இருக்கும். ஓகேவா? டீல். ஸோ இங்கே போய் என்னென்ன டேங்க்கு என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஃபுட்டு, அப்புறம் அக்சசரிஸு, ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு செட்டப் வீடியோ மாதிரி நான் காட்டுவேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் டேங்க் வாங்கணும். அப்புறம் நீ ஏன் மிரண்டு போய் கிடக்குற? சொல்லு ஃபர்ஸ்ட், ஏன் மிரண்டு போய் கிடக்குற? மிரண்டா? ஏய் என்னடா கொஞ்சம் மெரசலாவே இருக்கிறான். டேங்க் செட்டப் பண்ணா மெரசல் ஆயிடுறாங்க. ஆமா, ஒரு நாள் வச்சு சரிங்க டேங்க் செட் பண்றதுக்கு. என்ன மேட்டர், நான் ஒரு வாட்டி டேங்க் செட்டப் பண்ண கூட்டிட்டு போய் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறேன். வீட்டுக்கு போன உடனே கதவு சாத்திட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. என்ன விஷயம்னா, தம்பிக்கு மேரேஜ் ஆகல, எனக்கு ஆயிடுச்சு. வீட்டுல என்ன சொல்றது, நீங்களே இமேஜின் பண்ணீங்க. நம்ம போற ரோட்டுல ஒரு வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சார் வாங்க போலாம். அதான் நண்பா, டேங்க் வாங்க போறேன். எத்தனை அடி? இப்போ என்ன பிரச்சனைனா, டேங்க் வாங்கணும் முடிவு பண்ணோம் கைஸ். இங்க எல்லாமே டேங்க் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு. என்ன ரீசனுக்காக ப்ரைஸ் ஏற்றிருக்காங்கன்னு தெரியாது. வந்து கேட்டால் நம்ம லாஸ்ட் டைம் வாங்கின டேங்க்கு இந்த வாட்டி வாங்கும்போது ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ஏறி இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது சத்தியமாக தெரில. நிறைய இடத்துல விசாரிச்சிட்டோம். ஓகேங்களா? 2 அடி டேங்க்கு வித் செட்டப்போட 2000 ரூபா சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல 1800 சொல்கிறாங்க. கம்மியாக ஒரு இடத்துல நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணாமே உங்களுக்கு நான் சொன்னேன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபேக்காக சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த இடத்த நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வாங்கிடலாம். சரி, அதுவும் எங்கே இருக்குது அந்த இடம்? கரெக்டாக ஏஞ்சல் ஸ்டோன் இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஞ்சல் ஸ்டோனு நான் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பையன் கரெக்டாக சொல்லிட்டாப்புல. ஏஞ்சல் ஸ்டோனு பக்கத்துக்கு கடை தான் இந்த கடை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி அக்கௌண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, மாதம் கடைங்க நேம் சேஞ்ச் ஆகும். குளத்தூரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரே பிரச்சனை. இந்த கடைன்னு நம்ம வந்து ரெகுலராக வரவே முடியாது. ஒரு 4-5 கடை ரெகுலராக இருக்கும். மிச்சம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, லீஸுக்கு எடுத்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம். இங்கே ஹாப்பி அக்கௌண்ட் ஒரு கடை நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த கடையில் போய் கேட்டதுக்கு 2 அடி டேங்க்கு வித்து 5 mm வித் செட்டப்போட எனக்கு வந்து 1400 சொல்கிறாப்புல. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணுறாருன்னு நம்ம கேட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். பண்ணலானாலும் பிரச்சனை இல்லை. பட் பார்ப்போம். சரிங்களா? முடிஞ்ச அளவு பார்க்கிங் பண்ணுவோம். வாங்க. ஜி, உள்ள செட்டிங்ல நம்ம கொடுத்துருவீங்களா? உள்ள ஃபிஷ் டேங்க் டாப் எல்லாத்தையும் டாப் எனக்கு இந்த மாதிரி உட்ல கொடுங்க. தயவுசா அது வேணாம் ஜி. அது ஐயோ ரொம்ப பட்டேன் நான். ஆனால் வேணாம்லாம் இல்லை, அது குவாலிட்டி இல்லை, காசு தான் வேஸ்ட். இது கூட ஓரளவு பரவாயில்ல. அந்த டாப் கூட தனியாக வேணும். அவளுக்கு ஸ்டாண்டு 1450 ரூபா. ஒரு 50 ரூபா கம்மி செஞ்சுருவோம். 1400. ஓகேடா, எல்லாம் வாங்கியாச்சு. உங்களுக்கு ஓகேவா? ஓகேவா, டபுள் ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் சைஸில் பண்ணலாம். ஓமுக்கு வெல்ற அடியை பொறுத்து தான் நெக்ஸ்ட் டைம் டேங்க் வந்து சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமோ நம்ம பார்க்கணும். இவன் நம்மளுக்கு அடி வாங்குறதே குறியா இருக்கான் பாருங்க.
ஏட்டையா அப்படி இருக்கீங்க. சரி, ஆனால் கொளத்தூர் வந்து எத்தனை மாதம் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்குமா? நம்ம வந்தா நம்ம வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதமா? ஒரு வருஷம் இது ஆயிடுச்சு கரெக்டா. வரதே இல்லையே இங்கே ஃபுல்லாகவே. இங்கே போடுற இந்தியன் ஓஷன் அக்வாரியம் புதுசாக இருக்குல்ல? புதுசாக தான் ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருக்கிறாங்கப்பா. பேசாம நானும் ஒரு கடை ஓப்பன் பண்ணலான்னு. புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறேன். சரி, நானும் ஒரு கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி உன்னோட கருத்துக்கள்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். இப்போ வந்து ரோஹித் சரண் அக்வேரியம் ஆல்ரெடி ஒன்று போனோம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு செட் ஆகல, ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம ரிட்டர்ன் வந்தோம். ரோஹித் சரண் அக்வேரியம் இங்கே போகிறோம். இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற கடை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கடை தான் ஏரியாவில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதில் இந்த கடையும் ஒன்று. ஸோ இந்த கடையில் போய் நம்ம வாங்கலாம். நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? நல்லா தான் இருக்கும். வா போய் வாங்கலாம். நான் எது சொன்னாலும் ஓகே சொல்கிறாங்க, சொன்னமும் யோசிக்க. ஆனால் நீ மீன்ஸ் டேங்க் செட்டப் மட்டும் ஓகே சொல்ல மாட்டேன். நான் ஒரு 2 தான் இருக்குது. 2 அடி ஹைட் வந்து 1.5. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியுது. டோட்டல் பைசா 1400 வாங்கினேன். அக்சசரிஸ் வாங்கிட்டேன். மேடம் 2 ஃபீட் டேங்க் கரெக்டாக இருக்குமா? ஓகே. 2 ஃபீட் டேங்க் கரெக்டாக இருக்குங்களா? இது டெஸ்டிங் இங்கே பண்ணி காட்டுவீங்களா? எப்படி? இது சின்னதாக இருக்கா முதல்ல? இதோட கொஞ்சம் பெருசாக வேணுமா? சின்னதாக இருக்கு, போதுமா? ஹைட் வந்து 1.5 அடி இருக்கு. இது எப்படிங்க? இது எஃபிஷியண்டாக இருக்குமா? ஏன்னா இது மாதிரி நிறைய வச்சுருக்கேன், ஆனால் போட்டு ஒன்றும் ஒர்க் ஆகுது வேறு விஷயம். ஃபங்க்ஷனாலிட்டியே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 200 அது. ஓ நண்பா, ஸ்பான் பைப்பு அதுவும் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. வீனஸ் அக்வால இந்த ஃபில்டர் வாங்குறாங்க. எவ்வளோங்க இது ரேட்டு? ஃபில்டர் 250. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இந்த சிப்பான் பம்ப் இது உள்ள எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே எல்லாமே இருக்குடா. ஆனால் சின்ன கடை தான் இருக்கு. பார்த்தா எல்லாமே வச்சிருக்காங்க எட்டு செட்டு. இங்கே எங்கேருந்து இப்போ எடுத்தாங்க அவங்க சிப்பான் பைப்பை? கேட்டால் எடுத்து கொடுப்பாங்களோ? நெட் இது ஓகேவா? இந்த மாதிரி எடுக்குவா? ஓகே, சூப்பரால. என்னைக்கு எப்போ பார்த்தாலும் அந்த நீட்டாக ஒன்று இது பண்ணி கரண்டி மாதிரி இருக்கும். மருமலாம் எடுக்காம ஒரே ஐடியா மொத்தமாக எடுத்துக்கலாம். நெட்டு ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. நெட் ஒன்று. வேற என்ன டெக்கரேஷன் ஐட்டம்? டெக்கர் ஐட்டம்லாம் இதுக்கு வேணாமா? டெக்கர் ஐட்டம்னா இல்லைன்பா, சென்டரில் வச்சா நல்லா இருக்கும். தொட்டி கொஞ்சம் அழகாக இருக்கும். வேற எங்கன்னா பார்க்கலாம். டெக்கர் ஐட்டம். மெடிசன்ஸு இருக்கு. மெடிசன்ஸா? ஆனாம்மா, அதெல்லாம் ஒன்றே இருக்கிறா. மெடிசன்ஸ் ஏன்டா வேணான்ட்டா? அந்த மெடிசன்ஸ் வச்சு என்ன பண்ண போறா? இன்ஜெக்ஷன் போட போறியா? இல்லை, ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்கேம் இருக்குது நண்பா. எனக்கு ஒன்றுமே தெரியுது. அப்படியா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குதுப்பா. சரி, ஃபுட்டு எந்த மாதிரி வாங்க போகிறா? எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியல. இப்போ எல்லாத்துக்கும் காமனானா ஒரு நீங்கள் நல்ல ஃபுட்டாக வாங்கணும். அது இந்த இடத்துல வாங்கலாமா வெளில வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ லேட் போட்டேன்னா அப்புறம் அந்த ஃபுட்டு போட்டேன்னா சாப்பிடாது. இது ஆமாடா, சாப்பிடாது. என்னோட ஷார்க் ஃபிஷ்ஷுக்கு இது போட்டேன். மெயின் ஃபுட்டு ஷார்க் ஃபுட்டு போட்டாவே தர மாட்டேங்குது. எனக்கு நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துக்குது. வாங்கி போவேன், வீட்டில் போய் பார்த்தா ஓடாது. எத்தனை வந்து கொடுத்தா நோ ரிட்டர்ன் பாலிசியா. கேட்டால் சைனா, அது இந்தியா இல்லைன்றாங்க. எவ்வளோக்கா அது? அது 40 ரூபாய். ஓகே, 40 ரூபா தாங்க, பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. குளோரின் டிஃப்யூசர் ஒன்று இருக்கும்ல, அது கொஞ்சம் வாங்கிக்கோ. ஏன்னா அது நமக்கு தேவை. ஏன்னா ஒன்று போதுமா? ஒன்று போதும். சரி, குளோரார் இறங்கிதுக்கு 1 hour வச்சா அதுவே இறங்கிடுமே. அதுக்கு நான் இது போட்டதே குளோரின் வந்து இது பண்ணாது. ஆமா, இது குளோரின் இது பண்ணாது. ஜஸ்ட் அந்த வாட்டர் வந்து ப்ளூவா இருக்குல்ல, ஆமா, ரொம்ப கலங்களா இருக்கும். அந்த மாதிரி வாட்டருக்கு இது யூஸ் ஆகும். ஸோ குளோரின் க்ளீன் பண்ணுறது அங்கே இருக்குது. குளோரின் க்ளீன் பாருங்க, என்னென்ன கதை கட்டுறாரு. கெஞ்சிதான் ஆகணும். கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. ஆன்டி குளோரின் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுல க்ளீனா நல்லா ஆகும்? நம்ம தேய்ச்சாதான் க்ளீன் ஆகும். பெருசா எடுத்துலாம். டேங்க் கொஞ்சம் ஹைட்டு. சரி, பில் போடு. ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த இடம் வந்து தனுஜா ஸ்டோன்ஸ் தாங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். அக்சசரிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸ்டோன் வாங்க வந்திருக்கோம். இது தேங்காய் பூ இந்த மாதிரி போடுறதுக்கு 10 கிலோ போகணும். 10 கிலோ 5 கிலோ போதும். கலரா இருக்குதுப்பா. அதான் கலர்லாம் சாக்லேட் எடுத்து சாப்பிடாத ஜி. இது ஒரு 5 கிலோ கொடுங்க ஜி. போட்டுருங்க. அது வேணாம் ஜி, இதை எடுத்து வரேன். அவனுக்கு மைண்டு மாறினே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணி வேற கலர் எடுப்பாங்க. மண்ணு இது ஆக்சுவலாக நல்லா அரைச்சிட்டாங்க. கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்களோ? இல்லை, வாயில் போட்டு அரைச்சிருவாங்க. ஜி, இன்னொரு கிலோ கூட எக்ஸ்ட்ரா போட்டுருங்க ஜி. 6 போட்டுருங்க. அவனோட ராசியான நம்பர் 6, அதனால 6 போட சொல்லுவோம். அது எவ்வளோ ஒரு கிலோ? அது 25 ரூபா. பாருங்க, ஸ்டோன் கடையில் குவாலிட்டியாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது வாங்கிட்டு போனேன்.
என்னோட பிளான்ட் அக்வாரியம் செட் பண்ணும்போது இங்கே வாங்கிட்டு போய் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த கடை பேர் வந்து எல்எஸ் அக்வாரியம். எல்எஸ் அக்வாரியமா இல்லை கணபதி கணபதி பக்கத்தில் ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் எல்எஸ் அக்வாரியம் பக்கத்தில் கணபதி அக்வாரியம். ஓகே அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்களா? எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வாங்குறேன். கூட இருக்கும். நான் வழக்கத்துக்கு விட்டுருவோம் பார்த்து 2வது நாளே வந்து இறந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. வேற ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏஞ்சலும் கோல்டும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கம்யூனிட்டியாக வரலாம். மாளிகை உங்களுக்கு தான் ஆகாது. மாலி தான் விடக்கூடாது. ஃப்ராடு பையன் எல்லாரும் குத்தும். ஏய் நல்லா இருக்கியா கோல்டு? வேற மாதிரி இருக்கு கோல்டு. கோல்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. செம்ம இல்லை? இங்கே பாருங்க, மீன் இறந்துச்சுன்னா ஒரு 8 நாள் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாரு. கரெக்டுங்களா? 100 ரூபா, அப்புறம் அது ஒரு 80, அது ஒரு 100, அப்புறம் அது ஒரு 60ங்களா ஏஞ்சலு? எனக்கு ஒரு கோல்டு. உனக்கு கோல்டு தான், அப்புறம் வாங்கலாம். முதல்ல ஓமுக்கு முடிப்போம். உனக்கு கோல்டு வாங்கி கொடுத்து கோல்டு ஃபிஷ் கேட்டியா? அதை சமாதி பண்றது முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான். நம்ம லாஸ்ட் டைம் போட வீடியோ நல்லா தான் இருக்கு எல்லாமே. கோல்டுலாம் என்ன டொமேட்டோ கோயா? டொமேட்டோ கோய் ஆனியன் கோயின்றீங்களா ஜி? சரி எல்லாம் பார்த்து ரேட்டு போட்டு கொடுங்க. ஒரே மொத்தமாக ஒரு போட்டுறாதீங்க. பேரு டொமேட்டோ கோழி. டொமேட்டோ கோயிடா, கோழி கிடையாது. டொமேட்டோ கோழி, தந்தூரி கோழின்ட்டு. அப்பா இவ்வளோ மீனா? மீன் கடையை வாங்கிட்டு போகிறோம் நம்ம. அவர் 25 மீன் தான் கேட்டாரு. இருக்குமே. நான் ஒரு 4 பேர், 8 பேர், 10, 12 பேர், 25 வந்துச்சு. வாங்கியாச்சு கைஸ். மொத்தம் 480 ரூபா இருக்கு. இது மேலே கம்மி பண்ண மாட்டாங்களாம். அவங்களுக்கே ஒன்றும் கிடைக்காதான். 10 ரூபா தான் கிடைக்குமா? இது செத்து போச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காதடா. அதுக்கு நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? சரி நல்லதாவே பேசுவோம். உயிரோட இருக்கு. ஓகே கோல்டு செம்மையா இருக்காண்டா. கோல்டு சூப்பர். கோல்டு வந்து பேர் 100ங்க. ஏஞ்சல் வந்து பெருசு, பேர் வந்து 60. அப்புறம் இன்னொன்று இந்த டொமேட்டோ கோயின்னு ஒன்று இருக்கு. அது வந்து 2 பேர் 100 ரூபா. கைஸ் நம்ம வந்து இது லிப்ரா அக்வாரியம். இங்கே வந்து எதுக்காக வந்தோம்னா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், வாங்கிறதுக்கு வந்துருக்கோம். பிளாக் கலர் இதுதான் ஒர்த்து. இந்த செல டைப் வாங்கி ஓட்டுறதுலாம் வேஸ்ட்டு. இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம கடையில் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் வச்சுருக்காரு கரெக்டாக. நான் இந்த இது வந்து இங்கே தான் ரெகுலராக கிடைக்குது. ஆமாம் அதே மாதிரி ஒட்டிக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஆமாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒட்டுறது. ஸோ கைஸ் லிப்ரா அக்வேரியமில் நம்ம இந்த பேக்ரவுண்ட் வாங்கியாச்சு. இங்கே ரெகுலராக வாங்குறது இந்த கடையில் இது அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஸ்டிக்கர் டைப்பு, செல டைப் டைப் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்கிறது கஷ்டம் தான். இந்த இடத்துல ரெகுலராக கிடைக்கும். ஸோ இது வந்து 160 2.5 x 1.5. ஆக்சுவலாக எங்கள் டேங்க் 2 தான். ஒரு 1/2 இன்ச்சு நான் half inch கிடையாது, 1/2 feet எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். சரிங்களா? சப்போஸ் எதனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணி தூக்கி போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஐடிங் ஸ்பாட் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டோன்னா நம்ம பர்ச்சேஸ் கண்டென்ட் முடியுது. பர்ச்சேஸ் முடிச்சு நம்ம செட்டப்பு அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஐடிங் கண்டென்ட் வாங்கிக்கலாம். கண்டென்ட்டா ஐடிங் ஸ்பாட். ஓகேங்களா? ஐடிங் ஸ்பாட் வாங்கிக்கலாம். 1 மணி ஆயிடுச்சுல, பசிக்குது. இந்த இடத்துல ஐடிங் ஸ்பாட் கிடையாது பார்ப்போம். இது வந்து 5 ஸ்டார் அக்வாரியம். இங்கேயும் தொட்டிலாம் விற்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைடிங் ஸ்பாட்டுக்கு இது வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப்பு, நல்லாயிருக்கும். ஃபிஷஸ் ஒளியறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது. இது கூட ஒரு பிளான்ட் வச்சா நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன். அது எந்த மாதிரி பிளான்ட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒன்று பார்த்தேங்க. இந்த மாதிரி வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்படி வச்சா நல்லாயிருக்கும்ல, அழகாக இருக்கும். பக்கத்தில் ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டும் நான் வாங்குறேன். ஸோ இது ரெண்டும் கொடுத்துருங்க. எப்படி சமையலா? இது உள்ளே ஒழிஞ்சிக்கலாம், இதுலேயும் ஒழிஞ்சிக்கலாம், சைடில் போய் இது பண்ணிக்கலாம். இது 20 ரூபான்னு போட்டிருக்காங்க, எவ்வளோன்னு தெரியல. ஜி இது 20 ரூபான்னு போட்டிருக்கீங்க. 20 ரூபாவா? ஓகே ஓகே. ஸோ கைஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஐட்டம் வாங்கியிருக்கேங்க. மொத்தம் 330 ரூபா இருக்குது. உள்ளே என்ட்ரானவுடனே கொளத்தூர் மார்க்கெட் என்ட்ரானவுடனே இந்த இடத்த நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளோ நாளாச்சு இருக்குது நம்ம கடை? இது வந்து 6 இயர்ஸாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஆஃபர்லாம் இப்போ தான் போட்டிங்களா இல்லை ரொம்ப நாளாக இருக்குங்களா? இப்போ ரீசெண்டாக தான் போடுறோம். உங்கள் பேரும் சொல்லுங்கள், கடையை பற்றியும் சொல்லுங்கள். என் பேர் ரெட்டி.
நம்மளது 5 ஸ்டார் பிராண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். டேங்க்ஸ் மட்டும் நம்ம வந்து டைரக்ட் இம்போர்ட் பண்ணுறோம். இதோட அக்சசரிஸும் சேர்த்து போட்டுறோம். நம்ம ஹோல்சேலில் போடுறோம், ரீட்டெயிலில் போட்டுறோம். இங்கே வந்து நான் பண்ணது பார்த்தீங்கன்னா டெக்கர் ஐட்டம் தான் வாங்கினேன். கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியான டைப் தான். அவங்க வந்து எல்லாமே காட்டுறாங்க, நம்மளே போய் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீடம் டு சூஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ப்ரைஸும் கொஞ்சம் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. எனக்கு கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பண்ணி கொடுப்பீங்களா? கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சார். கன்ஃபார்ம் பண்ணி தரேன். சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா 100% உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கன்ஃபார்மாக வந்து கம்மி பண்ணி தரேன். ப்ரைஸ் கூட யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம எப்போ செட்டப் பண்ணுறோமோ நம்ம அண்ணன் ஆஜர் ஆகிடுவோம்ல. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி எங்களுக்கு கரெக்டாக இங்கே நிற்பார். கண்டிப்பாக இதை பிடிச்சி நம்ம வந்து டெலிவரி எடுத்துப்போம். ஸோ பக்காவாக டெலிவரி பண்ணுவார், நீட்டாக டெலிவரி பண்ணிடுவார். இது வரைக்கும் ஒரு ஃபால்ட்டு வந்தது கிடையாது. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எங்கள் வீடு வந்து கோவூரில் இருக்குது, இவங்க வீடு வந்து சைதாப்பேட்டில், இன்னொருத்தர் வீடு அம்பத்தூரில், திருமூர் அங்கே இன்னைக்கு டெலிவரி பண்ண போகிறாரு. அதோட ரிவ்யூ நான் அவங்க சொல்கிறேன் எப்படி டெலிவரி பண்ணுறாருன்னு. சரிங்களா? என்ன நீங்கள் இதயத்தில் எங்களை பார்த்துனே இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க டெலிவரி பண்ணுறதால? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேவை எங்களோட தேவை. எங்கள் தேவை உங்களோட தேவை. தேவையா? சார் எங்கள் சப்ஸ்கிரைபர் என்ன வாங்கினாங்களா தொட்டி? நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. யூடியூப்லேருந்து உங்களுக்கு வருமானம் வருது, அதனால ஆண்டவன் பிடிச்சல எதுவும் வருது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஓகேங்களா? இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து வாங்கின தொட்டி அக்சசரிஸ் எல்லாமே இவர் டெலிவரி பண்ண போகிறாரு. சுகுமாருக்கு வந்து கை கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால தூக்கிட்டு வர முடியாது அந்த தொட்டிலாம். அதனால தான் நம்ம ஆட்டோ வச்சு டெலிவரி பண்ணுறோம். ஸோ அதனால தான். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. செட்டப் வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், வீட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கீப் வாட்சிங். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.